கிறிஸ்மஸ் அன்னைக்கு எனக்கு இந்த நெஞ்சு ரொம்ப வலியாக இருந்துச்சு, ரொம்ப குத்துது வலிக்குது. இப்போல்லாம் என்னதான் கேன்சர்ன்றாங்க சொல்லிட்டு ஆண்டவரே எதிர்காலம் காலத்தில் கொடுக்குறாப்பான்னு சொல்லிட்டு யோசனை நமக்கு சொல்லி எனக்கு ரொம்ப வலிக்குது. கவலைப்படாத, என்னை வச்சு ஜெபம் பண்ண ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒரு மூப்பரை ஒவ்வொரு சபையில வச்சு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு சகோதரியை கொடுத்த தயவுக்காய் இந்த வேலையில கூட காலை அதிகாலத்துல 2:30 மணிக்கு கருத்து படுத்தேன். நைட்டு ஆண்டவரே ஜபிக்கிறதே இல்லப்பா, நீங்க ஜபாவி மேல முடிச்சுக்கப்பா, ஏன் ஜபிக்கிறதுல ஆரம்பத்துல எப்படி ஜபிச்சுன்னு இப்ப ஜபிக்கிறதுல ஏசப்பா நான் ஜபிக்காத என் குடும்பத்துல அநேக தடையா சொல்லிட்டு நான் ரொம்ப துக்கப்பட்டு படுத்துட்டேன். கரெக்டா ஆண்டவர் 2:30 மணிக்கு எழுப்புனாரு. நான் பல்ல தேய்ச்சி கழித்தான் வந்து உட்கார்ந்தேன். நான் சும்மா அப்படியே பெடுமலையாக உட்காந்து ஜோசப் கூட எப்பவுமே சொல்லணும், படைக்கல நீ உட்காந்து ஜெபிக்கிறாங்க கீழே. நான் ஐயோ இல்லை ஜெபிக்கணும், படைக்கலே உட்காந்து நல்லா ஜபம் பண்ணேன். எல்லாருக்கும் ஜபம் பண்ணி முடிச்சபடி ஆண்டவர் சொன்னாரு, மங்களாக்கு ஜபம் பண்ணு, மங்களா ஒரு சபைக்கு வரல. நிச்சயமா கர்த்தருக்கு நீங்க நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ தெரியாது, ஆண்டவருடைய சபையத்துல உண்மை பேசணும். மங்களாக்காக நான் ஜெபம் பண்ணி இன்னைக்கு மங்களா சபை கர்த்தர் கொண்டு வந்தாரு. சபையை யார் வந்தா எரிக்கணும், யார் வரவங்க எரிக்கணும்னு சொல்லக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் நேசிங்க, ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்கணும். எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும், எல்லா குடும்பத்துக்காக ஜெபம். ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு பிரச்சனை, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இதோ வந்தோம் சபைக்கு போனோன்றது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடாது, எப்போதும் அநேகருக்காக ஜெபம் பண்ணணும். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்றேன். நிச்சயமா எனக்கு ஆண்டவர் ஜெபிக்க வச்சாரு. சபையில இருக்கிற ஊழியக்கார குடும்பத்துக்காக, இங்க எங்க சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, அவங்க ஒவ்வொரு காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். அதே போல தயவு செய்து ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணணும். நிச்சயமா ஆண்டவர் அற்புதத்தை அதிசயம் செய்வாரு. ரொம்ப நாள் ஜெபம் பண்ணேன். ஊழியக்காரருக்காக சாட்சி சொல்ல சொன்னாரு. நான் அதிகமா 5 நிமிஷம் 2 நிமிஷம் சொல்லிட்டேன். 2 நிமிஷம் சாட்சி